சுஜி ஸ்டிக்ஸ் ரவா வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரவா, சால்ட்டு, எண்ணெய் இது 3 மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் வறுத்த ரவா எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ண ரவாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் இல்லாட்டினா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய், சால்ட் ரெண்டும் ரவா பவுடர் இருக்கு இல்லையா, அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவா தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சூடு ஆறுற வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இந்த சூட்லேயே ரவா நல்லா வெந்துடும். நம்ம மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ரவா நல்லா ஆறிடுச்சு. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு டஸ்டிங்க்கு நீங்கள் மாவு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி ஒரு ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி அளவுக்கு மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்டெப்ஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்டெப்ஸை ஒன்று அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெந்தோடனே இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வேகும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ எண்ணெய் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எல்லா ஸ்டிக்ஸும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக்ஸுக்கு நம்ம மாவு பிசைகிறப்பே கொஞ்சம் ஓமம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொடி பண்ணி சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கேரமல் சுகரில் தண்ணி சேர்க்காம மெல்ட் பண்ணிவிட்டு கேரமல் பண்ணுவோம் இல்லையா, கேரமலில் போட்டு எடுத்தோம்னா ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியே இதை செய்யலாம். நார்மலாக எனி சாஸ் கூட இதை சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.